an electron moving with a speed of what? Initial velocity கொடுத்துட்டாங்க. ஓகேயா? parallel to the shooted parallel to the electric field. அப்ப எலக்ட்ரான் வந்து எப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து எப்பவுமே ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரான் எவ்வளவு? மைனஸ் QE. நெகட்டிவ் சைன் என்ன குறிக்குது? ரிட்டார்டேஷன். கரெக்டா? ஏன்னா ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல வரும்பொழுது நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, ஃபோர்ஸ் உங்களை தடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ நவ் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த எலக்ட்ரான் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட். ரெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதுன்னு. ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு? மைனஸ் E இன்டூ E. அப்போ ஆக்சலரேஷன் இதுலேருந்து வேணும்னா A ஈக்குவல் டு F/m. அப்போ மைனஸ் EE பை M. கரெக்டா? சரியா? அப்போ இப்போ நம்ம வந்து V ஸ்கொயர் ஈக்குவல் டு U ஸ்கொயர் பிளஸ் 2AS. V என்னப்பா? V வந்து 0. ஏன்னா ஃபைனலி இட் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ U ஸ்கொயர் மைனஸ் 2AS. நெகட்டிவ் சைன் வந்து நமக்கு என்னது? ரிட்டார்டேஷன். அப்போ S ஈக்குவல் டு U ஸ்கொயர் பை 2A. கரெக்டா? அப்போ U ஸ்கொயர் பை 2 into EE by M. So U square M by 2 EE. So இப்போ நான் எல்லாத்தையும் substitute பண்ணேன்னா 5 into 5 into 10 to the power 12 and mass வந்து 9.1 into 10 to the power minus 31 divided by 2 into 1.6 into 10 to the power minus 19 into 10 to the power 3. So 25 into 9.1 divided by 2 into 1.6. சரியா? இப்போ என்ன ஆகும்? இங்க 10 to the power 19ல 3 30ல 31ல 19 போச்சுன்னா 12 12 கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 10 பவர் மைனஸ் 3 மேலே போகும். 25 by 91 டிவைடட் பை 2 into 16. ஏன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 2250 அப்ராக்சிமேஷன் தான். இது 32 into 10 to the power minus 3. ஸோ இப்போ இதில் வந்து 225 by 32 into 10 to the power minus 2ன்னு போட்டுக்கலாமா? 225 எவ்வளோப்பா? அப்ராக்சிமேஷன் பண்ணுங்க. 32ல வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 3 21 இல்லையா? அப்போ 7. ஏன்னா இங்கே ஒரு இது தானே கொடுத்துருக்காங்க, அதனால. ஸோ 7 into 10 to the power minus 2, 7 சென்டிமீட்டருங்கிறது தான் வந்து ஆன்சர்.